நான் பேசும் அனைத்தும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல, எந்த ஒரு தனிநபரையும் குறிப்பிட்டு சொல்வது அல்ல அப்படின்றத சொல்லிக்கிறேன். நான் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பையனை லவ் பண்ணிட்டு இருந்தேன். சரி, நைட்டில் எங்கேயும் கிட்ட போய் கை வைக்க போனால் உன்னை பார்த்தா எனக்கு அழுப்பாக இருக்கு, நீ கிட்ட வராத எனக்கு ப்ராப்ளம். அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒத்து போகாதா? ஒத்தே போகாது மேடம். ஏன் இன்னொருத்தர் கிடைச்சதுனாலயா? லவ்வே பண்ணல, சிக்னல் கொடுப்பாங்க, நான் ஃபோன் பண்ணுவேன். லவ்வே பண்ணல, சும்மா தான் சும்மா தான் மேடம் நான் பேசினேன். காசு கொடுப்பாரா? செய்கிறது பேசுறது எல்லாமே உங்கள் ரெண்டு பேரும் திரும்பி தொடர்பாக இருக்க முடியாது. எனக்கு திரும்பின்னா முன்னாடி இருந்தது, முன்னாடி இருந்திருக்கு மேடம். போனியே கள்ளக்காதலா? அது எப்படி தெரியும்? நான் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பையனை லவ் பண்ணிட்டு மேடம். சரி, சும்மா நாங்கள் விளையாடுறேன் அந்த வயசுலலாம் வருது நினச்சி நானும் அதுக்கு வந்து சேவை அது நான் பெருசு பண்ணல. போட்டு ஒரு இடத்த விலைக்கு வாங்கி அங்க அஸ்திவாரம் தோண்டி பாலை காய்ச்சி வாஸ்து பார்த்து வீடு கட்டி அதுக்கப்புறம் அங்க குடி போறதை விட ஏற்கனவே கட்டி வச்சிருந்த வீட்டுல குடி போய் கப்புறம் படுத்தா வசதியா இருக்கு. நான் சும்மா என் ஊருக்கே வந்துகிட்டு இருக்கா ஏட்டி விட்டே பேச என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? அதுக்காக நான் மட்டும் கிட்ட போய் இப்படி நைட்டில் எங்கேயும் கிட்ட போய் கை வைக்க போனால் நைட்டில் எங்கேயும் கிட்ட போய் கை வைக்க போனால் உன்னை பார்த்தா எனக்கு அழுப்பாக இருக்கு, நீ கிட்ட வராத எனக்கு ப்ராப்ளம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அதெல்லாம் முடியல, கம்முன்னு போய் படுத்துவோம் மேடம். 6 வயசு ஆகுது மேடம் பையனுக்கு. ஐயனை நினைக்கல, புள்ளியன்னு நினைக்கல மேடம். சுகத்தை தான் அவங்க நினைச்சிட்டு போய் ரவுண்டிங்கில் வந்துட்டு இருக்காங்க மேடம். எல்லாம் என் புருஷன் தான் காரணம். புருஷனாலே பிரச்சனை தானே, என்ன பண்ணா? நைட்டு 12 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வரணும்னு சொல்றான். யாருமா அப்புக்குட்டி? அப்புக்குட்டி அண்ணனா வேணும். அப்புக்குட்டியோட தங்கச்சி தான் மேடம். மேடம் என் பையன் சொன்னான் மேடம், நம்ம 2 பேரையும் அண்ணன் தங்கச்சிக்கு நினைச்சு ஏமாந்துகிட்டு இருக்கிறான். அப்பு வந்து டெய்லியும் மம்மி வந்து காலிக்கு வரும், அப்பு மம்மி மிஸ் கால் கொடுக்கும், அப்பு வந்து பேசுவான். என்ன அண்ணின்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லுவோம். மம்மி ஊருக்கு தான் போயிருக்காரு. யாராவது வெளியே பார்த்து போறாங்க. சாப்பாடு கூட போட்டு கொடுக்க மாட்டோம், நானே சட்டை நானே பேசிப்பேன். சாப்பாடுலாம் நானே போட்டு சாப்பிடுவோம் மேடம். பாசமே இல்லாம ஆயிடுச்சு. ஆமாம் மேடம். தோசை வைடி. கல் இருக்கு, மாவு இல்ல. ஆஹா, அப்ப கஞ்சியாச்சு ஊத்திரி வெண்ணமாவள. ஊறுகாய் இருக்கு, கஞ்சி இல்ல. உண்மை பேசு, உனக்கு என்னதான் பிரச்சனை? அவர் சொல்றாரு வரதட்சணை கேட்டு கொடுமைப்பட்டல சொல்றாரு. கேட்டாங்க மேடம். மேடம் ஹரிச்சந்திர கூட அப்பப்ப போய் சொல்லிருக்கலாம். அது வரலாற்றின் பக்கங்களுக்கு வராம போயிருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு நாக்கு ஒரு சொல். எதுவுமே நீ என்கிட்ட கேட்கவே இல்லையா? உண்மையை மட்டும் தான் இங்க பேசுறீங்க. வரதட்சணை கேட்டா இன்னொரு புருஷன் தேடிப்பாங்களாமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இல்ல மேடம், எனக்கு இவங்க எதுவுமே செய்யவே மாட்டாங்க மேடம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். வேலைக்கே போக மாட்டாங்க, எனக்கு புள்ளைக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க மேடம். யோ, வீட்டுக்கு காசு கொடுக்காத புருஷன் பேர 1000 தடவை சொல்லுவேன். சுப்பையா பாண்டியா. சாப்பிடறதுக்கு கூட கொடுக்க மாட்டாங்க. எதுவுமே இல்ல மேடம். ஏதாவது வேலைக்கு போனா என்ன அப்படின்னு கேட்டா, ஃப்ரீயா கொடுக்குற அரிசி இருக்கு, அப்புறம் ஏன் நான் வேலைக்கு போகணும்? என்ன மேடா நீ? நீங்க 2 பேரும் லவ் பண்ணீங்களாமா? இல்ல மேடம், சும்மா தான் மேடம், நான் விளையாட்டா பேசினேன் மேடம். நிக்கிதா பீ மாதிரி உருட்டுற. நிக்கிதா பீ மாதிரி. இந்த பொண்ணு தான் மேடம் என்கிட்ட லவ் பண்ண சொன்னது முன்னாடியே. நான் சத்தியமா சொல்லவே என்ன இல்லை விட்டுட்டு நீ கல்யாணம் பண்ணா நான் உடனே செத்துருவோன்னு சொன்னது மேடம். நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பாத்துலடா. எங்க அப்பா சரி, உங்க 2 பேருக்குள்ள ஒத்து போகாதா? ஒத்தே போகாது மேடம். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். ஏன் இன்னொருத்தர் கிடைச்சதுனாலயா? நக்கல்யா அவனுக்கு? இல்ல மேடம், அதுக்கு முன்னாடி அப்படிதான் மேடம். இது மனோஜ் தானா அப்புக்குட்டி, இல்ல இது வேற அப்புக்குட்டியா? மனோஜ் தான் மேடம். இல்லை மேடம், இது வேற பூட்டி மேடம். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல. நிஜமாவே நீங்க லவ் பண்ணல இல்ல? மேடம் பேர் இப்போ அம்மா சீர்த்த லவ் பண்ண மாட்டாங்க. ஆசானி பேர் வச்சுருங்க மேடம். பச்சை குதிரை வந்து கூட காட்டணும் மேடம். ஏன் அவர் பிடிக்காம ஆச்சு? அப்புறம் சும்மா ஐயர்கிட்ட அர்ச்சனை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. என் நம்பர் எப்படி மேடம் தெரியும்? லவ்வே பண்ணல, கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. கொடுப்பாங்க, நான் ஃபோன் பண்ணுவேன் மேடம். லவ்வே பண்ணல, சும்மா தான் மேடம் நான் பேசினேன். என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு? அப்பா கூப்பிடுவாங்க மேடம், நான் ஃபோன் பண்ணலன்னா வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சு பிரச்சனை. எங்க அண்ணன் ஏற்கனவே நல்லா போய் பேசுற, சூப்பரா போய் பேசுற. இல்ல மேடம். அப்படியாமா? ரொம்ப நன்றிமா. நீ மனோஜோட பழகினது உனக்கு செலவுக்கு காசுக்காக தானே? பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இல்ல மேடம், மனோஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம்.
இப்போ மனோஜை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, எதுக்கு இந்த பையனை லவ் பண்ண? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். நீ ஒரு திருமணம் பண்ணி அவருக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்க, 2 பசங்களை பெற்றிருக்க, தெரியுமா உனக்கு? நல்ல ஞாபகம் இருக்கா? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஹாஸ்டலுக்கு எப்படி காசு கொடுக்குற? ஹாஸ்டலுக்கு மனோஜ் அனுப்பணும். தெரிஞ்சுக்கிட்டியா? இப்போ உனக்கு சாப்பாடு செலவெல்லாம் இப்படி அனுப்புவார மனோஜ்? அனுப்புவாங்க மேடம். அடங்கொக்கால உனக்கு அக்கௌண்ட் இருக்கா? இருக்குங்க. என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா, யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலையாடா. எவ்வளோ நாளா மனோஜ் காசு கொடுக்குறாரு? ரொம்ப வருஷமா கொடுத்து. அவன் தானே அவன் பொண்டாட்டியா 1 வருஷமா வச்சிருக்கான். ஐயோ வெளிநாட்டுக்காரன பூரா தெரிஞ்சு வச்சுக்க, வீட்டுக்கு அடிக்கடி வந்து வரணும் தெரியாம அடுத்த ஜாதியை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. அவர் காசு கொடுக்குறாருன்னா புருஷனை குழந்தைங்களை விட்டு அவரோட போயிடுவியா? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். சரி, பசங்களுக்கு ஒரு வழி சொல்லு. பசங்களை நான் பார்த்துப்பேன் மேடம். உனக்கு ஒன்னையே பார்த்துக்க முடியல, நீ ஏன் இன்னொருத்தரை சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்க? என்ன பாக்குற? துப்புறானேனா உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அத நான் துப்புறேன். என்ன வித்தியாசம் உங்க 2 பேருக்கு? ஏன் இவரை பிடிக்கல அவரை பிடிக்கிறது சொல்றேன்? மச்சான், அவ ஏன் உன்னை வேணான்னு சொல்றான்னு உனக்கு தெரியுதா? அதுதான் புரிய மாட்டேங்குதுடா. ஏன்னா நீ அவளுக்கு வேணாண்டா. எதனால? ஏன் அவர் மேல அவ்வளோ நம்பிக்கை இவர் மேல இல்ல? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. அந்த அளவுக்கு செய்வாங்க, பேசுவாங்க. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக மாமா காசு கொடுப்பாரா? செய்யறது பேசுறது எல்லாமே. அக்கா யாருக்கா இவரு இப்படி பம்பறாரு? ஒரு காலத்துல நீங்க 2 பேரும் லவ் பண்ணவங்க தானே? அந்த காதல் எங்க போச்சு? அப்ப அது காதலே இல்லையா? ராத்திரியும் பகலுமா உழைக்கிற காரணத்தினால ஒரு நாள்ல இல்ல சில நாள்ல உன்கிட்ட ஒரு நல்ல கனவுல நடக்க முடியாம போயிருக்கலாம். அதுக்காக அந்த கேப்ல இந்த பொண்ணோட கேஸ ரொம்ப அநியாயம் பண்ணிருக்காங்க. 6 வருஷமா இன்னொருத்தரோட தொடர்புல இருந்திருக்கு. இப்படி குண்டாங்குறியா போனீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிருந்தி, ஆக்சிடென்ட் ஆயிரும். ஓட்டுறவர் ஒழுங்கா ஓட்டுனா எதுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது? ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். காரணம் கேட்டா அவர் குடிச்சாரு, அவர் இது பண்ணாரு, அவர் டவுரி கேட்டாரு, அப்படி இப்படி சொல்றா. அவர் மத்த பொண்ணுங்களோட பேசுவாரு, அதனால நான் பேசினேன்னு சொல்றா. அதுவும் ஒரு ரீசன் கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. ஆனா எப்படி ஒரு ஆம்பளை தப்பு பண்றாரோ அதே மாதிரி பொம்பளைங்களும் அது பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, இல்ல பண்ணிட்டு இருக்காங்களா இப்ப வெளியில தெரியறதான்னு எனக்கு தெரியல. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.